வணக்கம். நாம இன்னைக்கு என்ன படம் பார்க்கணும்னா, அதர்ஸ் இப்ப அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்க ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு நம்ம படத்தோட ஹீரோ. சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் நெனச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பாடியும் போஸ்ட்மார்டம் பண்ண மார்ச்சுரிக்கு அனுப்புறாங்க. அங்க தான் ஒரு விஷயம் தெரியுது. இந்த ஆக்சிடென்ட்ல இருந்த எல்லா பொண்ணுங்களும் கண்ணு தெரியாதவங்கன்னு. கண்ணு தெரியாதவங்க எப்படி இந்த ஆக்சிடென்ட்ல சம்மந்தமானாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இது போக நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சில டேட்டாக்கள் மிஸ் ஆகுது. சாதாரண கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிற இந்த கதை போக போக மெடிக்கல் கிரைம் ஆகுது. இந்த மெடிக்கல் கிரைமை பண்றது யாரு? இந்த கேங்கை கண்டுபிடிச்சாங்களா இல்ல? இந்த படத்தோட மீதி கதை. இது ஒரு ஜென்ரல் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுற படம். இந்த படத்துக்கு ஏன் அதர்ஸ்ன்னு டைட்டில் வச்சிருக்காத யோசிப்பீங்க. டைட்டில ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுவாங்க. அந்த இடம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படம் பார்த்து முடிச்சோனே ஒரு தமிழ் படம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் 23 அருண் விஜய் நடிச்ச படம். அந்த படத்தோட வில்லன் நோக்கமும், இந்த படத்துல வர வில்லன் நோக்கமும் ஒரே மாரி இருக்கும். அந்த படம் பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்க. இதுவும் ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் ஓடுற படம் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.